தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/3/2016 ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் பின்னிரவு 4:58 வரை, பிறகு அனுசம் நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபட்டு வெற்றிகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சனி இன்று முதல் வக்ரமாகிறார். இன்றிலிருந்து 10/8/2016 வரை விருச்சிக ராசிக்குள் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். பிறக்கின்ற பொழுதே சனி வக்ரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சுய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், புரட்டி பாருங்கள். சனி வக்ரத்தில் இருந்தால் இன்று முதல் அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுதே உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி வழங்குவார் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மரங்கள் இறைவன் தந்த வரங்கள் என்பது பற்றி சொல்லப் போகின்றேன். ஒரு காலத்திலே மனிதன் இறைவனிடம் போய் வரந்தா என்று கேட்டான். அவன் தாவரத்தை கொடுத்தான். வரந்தா என்பதை திருப்பி எழுதினால் தாவரம் என்று வரும். வரந்தா என்று கேட்டான், அவன் தாவரத்தை கொடுத்தான். கும்பிடும் தாவரங்களை சாப்பிடலாமா, சாப்பிடும் தாவரங்களை கும்பிடலாமா என்றெல்லாம் கூட சர்ச்சைகள் எழுந்தது. துளசியை வைத்து நாம் வழிபாடு செய்கின்றோம், கும்பிடுகின்றோம். இருமல் வருகின்ற பொழுது நமக்கு அந்த துளசியை கை கொடுக்கின்றது, மருந்தாக மாறுகின்ற பொழுது அதை சாப்பிடுகின்றோம். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. மரங்களை வளர்த்தால் மழைவளம் நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள். பூமரம் இருக்கிறது, பாமரம் இருக்கிறது, சாமரம் என்று இருக்கிறது. எல்லா மரங்களும் பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடுகின்றன. ஆனால் அதிகபட்சமாக பிராணவாயுவை வெளியிடுகின்ற ஒரே மரம் என்று சொன்னால் அது அரச மரம்தான். அதனால்தான் அந்த மரத்திற்கு பெயரே அரச மரம் என்று அரசனாக சொல்லி வர்ணித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மரத்தை தம்பதியை சுற்றி வருகின்ற பொழுது, அதிலும் அந்த திருமணமாகி குழந்தை பிறக்காத பெண்கள் சுற்றி வந்தால் அந்த பிராணவாயுவின் மூலமாக அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வாயு இதனுடைய கருப்பையை சுத்தம் செய்து பிள்ளை பிறக்க வைப்பதனாலே தான் அவர்கள் அரச மரத்தை சுற்றி வந்தார்கள். அதன் அடியிலே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானையும் நாகரையும் கும்பிட்டார்கள். ஒரு புது கவிதை எழுதினார் ஒரு கவிஞர். அரச மரத்தை வைத்து பிள்ளை வேண்டும் என்று தம்பதியர் அரசு சுற்றியது அந்த காலம். அதாவது அரசு என்றால் அரச மரம் என்று பொருள். பிள்ளை வேண்டும் என்று தம்பதியர் அரசு சுற்றியது அந்த காலம், பிள்ளை வேண்டாம் என்று தம்பதியரை அரசு சுற்றுவது இந்த காலம் என்று எழுதினார். பொதுவாக அரச மரத்தை நாம் சுற்றி வருகின்ற பொழுது அந்த பெண்களுடைய கருப்பைகள் எல்லாம் சுத்தமடைகின்றன, கற்பப்பை சுத்தமடைந்ததாக கருதுகின்றார்கள். அந்த மரத்தை அடிப்படையாக வைத்து ஆன்மீகத்தை வளர்த்து அதிலே விநாயகப் பெருமானுடைய உருவங்களை வைத்து நாகத்தையும் வைத்து தோஷ நிவர்த்திக்காக அதை சுற்றி வருவதாகவெல்லாம் வைப்பார்கள். அதிகாலையில் எழுந்து குளித்து ஈரத்துணியோடு கூட சுற்றி வருவர்கள் ஏராளமானவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இப்படி மரங்கள் என்பது மனித குலத்திற்கு இறைவன் கொடுத்த வரங்கள். புத்திர தோஷம் அகலவும் கடத்திர தோஷம் அகலவும் எல்லாம் மரங்கள் எல்லாம் இருக்கின்றன. நட்சத்திர செடிகள் என்று உண்டாக்கி இருக்கின்றார்கள். அந்த நட்சத்திர செடிகள் இருக்கிறது, சில இடங்களில் இருக்கின்றது, சிலதான் நம் இல்லத்திலே வளரும், சில காடுகளிலும் சில வயல்களிலும் தோட்டங்களிலும் கூட வளரும். ஆகையினாலே நம்முடைய நட்சத்திரத்துக்கேற்ற நாம் அந்த செடிகளை, அந்த கொடிகளை, அந்த மரங்களை நாம் வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மரங்கள் இறைவன் தந்த வரங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அரைகுறையாக இந்த பணிகள் முடிவடையும் நாள். அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். 8லே செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் அஷ்டமத்து சனியால் ஆதிக்கத்தால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும், அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் உடன்பிறப்புகளின் பகையும் இன்றைக்கு உருவாகலாம். குறு பார்வை இருப்பதால் கடைசி நேரத்தில் குழப்பங்கள் தீரும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணை புரியும் நாள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயின் பலம் நன்றாக இருப்பதால் சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும். சொந்தங்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. தனாதிபதியான புதன் 11 இருப்பதால் அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். மிதுனராசி நேயர்களே, விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வியாபார நலன் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாள். அடுத்த நல்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி கிடைப்பதில் இருந்த தாமதங்கள் அகலப் போகின்றது. அந்நிய தேசத்திலிருந்து இன்றைக்கு வரும் தகவல் அனுகூலமாக இருக்கும். 2 வியாழன் இருப்பதால் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறப்போகின்றது. அதே நேரத்தில் குழந்தைகளில் நல்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்ம குருவின் ஆதிக்கத்தால் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். ஜென்மராபர் வனத்திலே என்பதற்கு ஏற்ப நீங்கள் திடீரென வெளியூருக்கு செல்லும் வாய்ப்பு, நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு இன்று உங்களுக்கு அதற்கான தகவல்கள் கிடைக்கப் போகின்றன. விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். வியாபார விரோதங்களும் உங்களுக்கு வளரலாம். ராகுவும் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் தடைகள் ஏற்படும். மருத்துவ செலவு உண்டு. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இந்த நாளை கருதுங்கள். எதிரிகளின் தொல்லை மேலோங்கி இருந்தாலும் கூட நீங்கள் ராசியின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ராசிநாதன் சூரியனாக இருப்பதால் பகைவர்கள் வெளியில் வேண்டுமானால் உங்களை பற்றி பேசலாமே தவிர அவதூறாக பேசினாலும் கூட உங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சரணடைந்து விடுவார்கள். எனவே என்ன இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக இன்று தினம் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, வாட்டங்கள் நகர்ந்து வசதி பெருகும் நாள். இன்று வராத பாக்கியில் கூட உங்களுக்கு வசூலாகும். குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வரலாம். 2 சந்திரன் இருப்பதால் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, கூட்டாளிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். கூடுதலாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகின்றது. புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பும் உண்டு. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சி, சொத்துக்களால் ஆதாயம் போன்றவைகளை இன்றைக்கு அனுகூலமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, யோகங்கள் ஏற்படும் நாள். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் இன்று நடக்கலாம். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாலை நேரத்தில் விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்றைக்கு மாலை நேரம் கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சிவாலய வழிபாட்டிற்கு சென்று அங்குள்ள விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் நந்தியம் பெருமானையும் சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்யுங்கள். இறை வழிபாடு உங்களுக்கு இனிய வாழ்க்கையை வளப்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இதயம் மகிழும் நாள். இன்றைக்கு திடீர் பயணங்கள் தித்திப்பாக அமையலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். உத்தியோக நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். மகர ராசி நேயர்களே, மாற்று கருத்துரையோர் மனம் மாறும் நாள். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். இந்த மாலை பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். தொகை வந்த மறுநிமிடமே செலவாகிறது என்று கவலைப்பட்டாலும் கூட அடுத்தடுத்து உங்களுக்கு தேவைக்கேற்ப தொகை வந்து கொண்டே இருக்கும். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும். புதிய பங்குதாரர்களை தொழிலில் சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டியது அவசியமாகும். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. குழப்பங்கள் அதிகரிக்கும். மாற்றுக்கருத்துறையோரின் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நட்சத்திர அடிப்படையில் விசாகம் என்பதால் தென்முக கடவுள் வழிபாடு உங்கள் நன்மைக்கு வித்திடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.